பிரைஸ் த லார்ட். இன்றை ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஆமேன், அல்லேலூயா. பாருங்கள், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்கிற பவுலின் முழக்கம் இந்த வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலால் மரணம் மற்றும் பாவம் தோல்வியடைந்ததை அறிவிக்கும் வெற்றி குரல் தான் இந்த வசனம். விசுவாசிகளுக்கு மரணம் இனி பயத்தை தராது. மரணத்தினால எந்த ஒரு பயமும் விசுவாசிகளுக்கு வரவே வராது. ஏனென்றால் கிறிஸ்து மரணத்தை வென்று நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, மரணமே உன் கூறு எங்கே? மரணத்தின் கூறு பாவம். மரணம் பயங்கரமாக இருப்பதற்கு காரணம் என்ன? பாவம். இயேசு பாவத்திற்கு பரிகாரம் செஞ்சதால மரணத்தின் கொடுக்கு அல்லது அது கூறு, அந்த கொடுக்கு நீக்கப்பட்டது. ஆமேன், அல்லேலூயா. பாதாளத்தின் ஜெயம். பாதாளம் என்றால் கல்லறை, பாதாளம் இல்லைன்னா கல்லறைன்னு வச்சுக்கலாம். இனி மரித்தவர்களை நிரந்தரமாக பிடித்து வைக்க முடியாது. அல்லேலூயா. அது கிறிஸ்து உயிர்த்தெழுதலால் அவரில் மரித்தவர்களும் உயிர்த்தெழுவார்கள். ஆமேன். அப்போ மரணம் வரும்போது அது அது நிரந்தரமாகவே நம்ம மரித்தே போய்விடும் கிடையாது. ஆண்டவர் உயிர் தெழும்போது நாமும் உயிரோடு எழும்பியிருப்போம். அல்லேலூயா. அப்போ ஜெயம் கொடுத்த தேவன் நம் தேவன். நம்முடைய சொந்த பலனால் அல்ல, நம்மளோட சொந்த பலனால் எதுவுமே சாதிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மூலமாக மரணத்தின் மீதான இந்த வெற்றியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. அப்போ மரணம் என்பது ஒரு பயமற்ற மரணம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் பயமற்ற மரணம் இது. கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு மரணம் என்பது அழிவு அல்ல, அது நித்திய ஜீவனுக்குள் நுழையும் ஒரு வாசல். அல்லேலூயா. எனவே விசுவாசி மரணத்தை கண்டு அஞ்ச தேவையே கிடையாது. ஆமேன், அல்லேலூயா. இன்னும் நம்ம ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த வசனத்தில் மரணத்தை ஒரு தோல்வியுற்ற எதிரியாக சித்தரிக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஏனெனில் இயேசு அதை முறியடித்து விசுவாசிகளுக்கு அழியாத வாழ்வு, அதாவது நித்திய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். மரணமே உன் கூறு எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கம்பீரமாக நாம் இந்த வசனத்தை சொல்லலாம், சுதந்திரித்து கொள்ளலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். மரணமே உன் கூறு எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஆண்டவர் அறியாதவர்கள், புறஜாதி மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கேனா ஒரு மரண பயம் இருக்கும். மரணத்துக்கு பின்பு என்ன சம்பவிக்குமோ என்று அவர்கள் அந்த டைமில் அங்கலாய்க்கிற காரியம் நடக்கும். ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்டு இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும், அடிமை என்னோடும் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். மரணம் நம்மளை ஒருபோதும் எதுவுமே நம்மளை சேதப்படுத்த முடியாது. அது ஒரு டெம்பரவரி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது போல நாமும் உயிர் தெழுவோம். ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை வச்சிருக்கிறார். பரலோகத்திலே நமக்கு நித்திய ஜீவன், யுக யுகமாக வாழ்வதற்கு அந்த வாழ்வை வைத்திருக்கிறார். நாம் சந்தோஷமாக மரணமே உன் கூறு எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்மளால் சொல்ல முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் படாத பாடு, எவ்வளோ வேதனைகள் பாடுகள் பட்டார். அவர் வெற்றியாக சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தையை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஒவ்வொரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் நாம் வாயிலே அறிக்கையிட வேண்டும். மரணமே உன் கூறு எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நாம் எவ்வளோ விசேஷித்த பாத்திரம். இந்த சிந்தையோட ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டதுக்கு தேவனுக்கு நன்றியோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அல்பா உமேகமானவரை உம்மை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகிற வியாபிக்கிறே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே 4வது மாதமாகிய ஏப்ரல் மாதத்தின் 18ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, முக கோடான கூடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவரே இந்த நல்ல ஒரு ஆண்டவரே அப்பா வெற்றிக்குரிய வசனத்தை எங்களுக்கு ஆண்டவரே அப்பா நீங்கள் வெளிப்படுத்தின ஆண்டவரே. மரணமே உன் கூறு எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர். எங்களோட பாவங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. சிலுவையில் வெற்றி சிறந்தீர் ஆண்டவரே. 3ஆம் நாள் அப்பா எங்களுக்காக ஆண்டவரே ஜீவித்து இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் உலாவிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எப்படி மரணத்தில் வெற்றி சிறந்தீரோ அதே போல் நாங்களும் ஆண்டவரே மரணத்தில் வெற்றி சிறக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு ஸ்தோத்திர கதவை அந்த இப்படிப்பட்ட
அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், வல்லமையை கொடுத்திருக்கிறேன், எங்களுக்காக நித்திய ஜீவனை வைத்து வைத்திருக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிற கர்த்தாவே, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரை ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இந்த வீடியோவில் ஆண்டவரே அப்பா கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். உற்சாக உறவினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் கைட்டு செய்கிற வேலைகள் உடைய கரம் கூடந்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் எங்களுக்கு தயவு இறக்கும் கிருபை கிடைக்க செய்யுங்க. சமாதான தேவன், மெய்யான சமாதானத்தை இந்த புதிய நாளில் எங்களை தந்து நிரப்புறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே காலிதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஆண்டவரே புதிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் என்றோ நிர்மூலமாகி விடுவோம் கர்த்தாவே. அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக அதிகமாய் ஆசீர்வதிக்க தேவனே, நீர் அப்படியே ஆசீர்வதித்து வழிநடத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து அருளுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி தகப்பனே, நீர் அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உமக்கே துதி கனமாக மேல செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட்.